பாம் எண்ணெய் எனப்படுவது இன்று சந்தையில் கிடைக்கும் எண்ணெயில் உண்மையில் மிக ஆரோக்கியமான ஒன்று. அதேபோல் விலையும் ஒப்பீட்டளவில் மிக மலிவானது. இவ்வாறெல்லாம் இருந்த போதும் நான் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவது பாம் எண்ணெய்களை முடியுமானவரை உங்கள் உணவுக்கு பயன்படுத்த வேண்டாம். அதேபோல் பாம் எண்ணெயினை பிரதான கூறாக கொண்ட தாவர எண்ணெய்கள் என்று விற்கப்படும் வெஜிடபிள் ஆயில் அதை கூட பிரதான உணவாக பயன்படுத்த வேண்டாம். இதற்கான காரணங்கள் என்ன? இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், பாம் எண்ணெய் என்பது இன்று நேற்று உருவானது அல்ல. இது 5000 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான வரலாற்றை கொண்டது. மேற்கு ஆப்பிரிக்காவில் பயிரிடப்பட்ட இந்த பாம் மரங்கள் உயரமாக வளர்வதோடு இதிலிருந்து பெறப்படும் சிறிய பழங்கள் அல்லது காய்களின் வித்துக்கள் மற்றும் அதன் தோலிலிருந்து பாம் எண்ணெய் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. பண்டைய எகிப்திய நாகரிகத்தின் பிரதான எண்ணெயாக விளங்கியது இந்த பாம் ஆயில் தான். இதனை உணவு தேவைகளுக்கு மட்டுமன்றி மருத்துவ ஆரோக்கிய தேவைகளுக்கும் மிக அதிக அளவில் பயன்படுத்தினார்கள். இன்று வரை இது மருத்துவ தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் எண்ணெய் வகைகளில் ஒன்றுதான். இவ்வாறெல்லாம் இருந்த போதும் இந்த எண்ணெயில் இருக்கும் பிரச்சனைகள் என்ன? அதற்கு முதல் இந்த எண்ணெயில் இருக்கும் நன்மைகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லிவிடுகிறேனே. இந்த எண்ணெயில் மிக அதிக அளவில் பாமிட்ரிக் அமிலம் எனப்படும் கொழுப்பமிலங்கள் உள்ளன. இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. 50% தான் நிரம்பிய கொழுப்பை கொண்டது. அதே போல் இந்த எண்ணெயில் இருக்கும் இன்னும் பல நன்மைகளை பார்த்தால் மிக அதிக அளவிலான விட்டமின் இ இந்த எண்ணெயில் தான் உள்ளது. விட்டமின் இயின் சேர்மானம் இந்த எண்ணெயில் உள்ளது. அதே போல் விட்டமின் ஏயின் அளவு இந்த எண்ணெயில் இருப்பது மற்ற எண்ணெய்களோடு ஒப்பிடும் போது மிக அதிகம். அதே போல் தான் இந்த எண்ணெயில் இருக்கும் வேறு சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். கேரட்டில் காணப்படும் கேரட்டினாய்ட்ஸ் எனப்படும் மஞ்சள் நிறமான பதார்த்தம். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். கேரட்டுக்கு அந்த மஞ்சள் நிறத்தை வழங்குவது இதுதான். ஒப்பீட்டளவில் பாம் எண்ணெயில் 10 மடங்கு அதிகம். ஆனால் என்ன பிரச்சனை? ஏன் அப்படி என்றால் நான் பாம் எண்ணெய் வேண்டாம் என்று சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் வாங்குவது உண்மையான பாம் எண்ணெய் கிடையாது. இது பல்வேறு முறைகளில் பல்வேறு வழிகளில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், ரிஃபைன் பண்ணப்பட்ட எண்ணெய். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நான் மேற்குறிப்பிட்டவை இருக்க போவது இல்லை. உண்மையான பாம் எண்ணெய் ரெட் பாம் ஆயில் என்ற பெயரில் மிக விலை அதிகமாக விற்கப்படுகிறது. அது எம்மை போன்ற நாடுகளுக்கோ இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு கிடைக்காது. இங்கே கிடைப்பது பல்வேறு படிநிலைகளில் சுத்திகரிக்கப்பட்டு ப்ளீச் செய்யப்பட்டு எமது கைக்கு வரும் எண்ணெய் தான். எதற்காக இவ்வாறு சுத்திகரிக்கிறார்கள்? இவர்களது பிரதான காரணம் ஷெல்ஃப் லைஃப் எனப்படும் ஆயுட்காலத்தை அதிகரிப்பது. ஒரு எண்ணெயை நீண்ட காலத்துக்கு வைத்திருப்பதற்குரிய தன்மையை வழங்குவதற்காக அதில் உள்ள பல நல்ல பொருட்களை அகற்றுகிறார்கள். அதே போல் அதிகளவு எண்ணெயை குறைந்த பதார்த்தத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக ரசாயன முறையில் ரிஃபைன் செய்து கொள்கிறார்கள். அதாவது ரசாயன முறைகளை பயன்படுத்தி அதில் இருக்கும் கொழுப்புகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய்கள் உண்மையில் அந்த எண்ணெயின் தன்மையை கொண்டிருப்பது இல்லை. அதன் தன்மைகள் பெரிதும் மாறுபடும். இதன் காரணமாக நான் மேலே குறிப்பிட்ட நன்மைகள் நாம் இன்று கடைகளில் வாங்கும் பாம் ஆயிலில் கிடைப்பதில்லை. இரண்டாவது பெரிய பிரச்சனை பாம் ஆயிலில் வரும் கலப்படம். இது பொதுவான குற்றச்சாட்டு. இந்தியா, இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இந்த கலப்படம். லாபத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக பெட்ரோலிய பொருட்களையும் இன்னும் பல இனங்காண முடியாத எண்ணெய் போன்ற பதார்த்தங்களையும் கலந்து பாம் ஆயிலை விற்கின்றார்கள். இது பல்வேறு ஆய்வுகள், பல்வேறு ஆதாரங்கள் உள்ளன இதை நிரூபிப்பதற்கு. இவ்வாறு விற்கப்படுவதால் உண்மையான பாம் எண்ணெயின் குணம், நற்குணங்கள் நாம் கடையில் வாங்கும் பாம் எண்ணெயில் இருப்பதில்லை. அடுத்ததாக மரக்கறி எண்ணெய் என்ற போர்வையில் விற்கப்படும் பாம் எண்ணெயை பார்த்தால் இதில் பாம் எண்ணெய் இன்னும் பெயர் தெரியாத எத்தனையோ மரக்கறி எண்ணெய்கள் சேர்க்கப்படுகின்றது. 4 மரக்கறிகளின் பழம் போடப்பட்டிருக்கும். என்ன மரக்கறியிலிருந்து எடுத்த எண்ணெயை சேர்த்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் சற்று விலை அதிகம். அதே போல் பருத்தி கொட்டையை சாறு பிழிந்து அதிலிருந்து எடுக்கும் எண்ணெயாக இருக்கலாம், அல்லது ரசாயன பொருட்களாக கூட இருக்கலாம். இந்த காரணங்களால் மரக்கறி எண்ணெயோ பாம் எண்ணெயோ உணவுக்கு பயன்படுத்துவது ஆரோக்கியமானதாக நான் கருதவில்லை. ஆனால் இதன் உண்மையான ப்ரொஃபைல் ஆரோக்கியமானது.
இதேபோல் சர்வதேச ரீதியில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சுற்றுச்சூழல் சம்பந்தமானது. அதாவது பாம் எண்ணெயை உற்பத்தி செய்வதற்காக மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பெருமளவில் காடுகளை அழித்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? 85% உலகின் பாம் எண்ணெயை உற்பத்தி செய்து கொண்டிருப்பது இந்த மலேசியா, இந்தோனேஷியாவின் நாடுகள் தான். சர்வதேச சந்தையில் தற்போது பாம் எண்ணெய்க்கான தேவை பல மடங்கு 1990களின் பின் அதிகரித்து கொண்டே செல்வதால் அந்த நாட்டுகளில் மிஞ்சியிருக்கும் அனைத்து காடுகளையும் எரித்து அகற்றி அந்த இடங்களில் பாம் எண்ணெய், பாம் தாவரம் பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சர்வதேச அளவில் சுற்றுச்சூழலியலாளர்கள் மத்தியில் பெருமளவு கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களின் ஒரே ரிக்வஸ்ட், பாம் எண்ணெயை தவிர்த்து விடுங்கள் என்று. இவ்வாறு பல காரணங்கள் இருந்த போதும் எமக்கு அது இலகுவாக கிடைக்கிறது, விலை மலிவாக இருக்கிறது என்ற காரணத்தால் நாம் இந்த பாம் எண்ணெயை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர நமக்கு இருக்கும் இன்னொரு பிரச்சனை, அப்படியானால் ஆரோக்கியமான எண்ணெய் என்றால் என்ன? எந்த எண்ணெய் ஆரோக்கியமானது? நான் எந்த எண்ணெயை பாவித்து ஆரோக்கியமாக வாழ்வது? இந்த கேள்விகளுக்கான பதில் தொடர்ந்து வரும் வீடியோக்களில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணெயாக அதில் நீங்கள் பயன்படுத்தலாமா இல்லையா, உண்மையில் ஆரோக்கியமானதா இல்லையா என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் உங்களை நாடி வரும். நன்றி.